கார்த்திக் ரேவதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு குட்டி ப்ரோமோவை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திக் ரேவதி கிட்ட நாளைக்கு நான் உன்னை ஒரு பக்கம் கூட்டிகிட்டு போகிறேங்கிறாங்க. ரேவதி தூக்கம் இல்லாமல் மணியை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நாளைக்கு நான் மாமா கூட போக போகிறேன், எப்படா விடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ போய் ரோஹிணிகிட்டையும் மயில்வாகத்திட்டையும் மணி கேட்டுகிட்டே இருக்காங்க. என்னடி ஆச்சு உனக்கு, திடீர்னு வந்து மணி கேட்டுகிட்டே இருக்கிற அப்படின்னு கேட்கவும், ஆமாக்கா சீக்கிரமாக விடிஞ்சா ரொம்ப நல்லாயிருக்கும், இந்த பூமியை சீக்கிரமாக சுத்த விடுற சக்தி எனக்கு இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் தெரியுமாங்கிறாங்க. அடே அப்பா, அவ்வளோ வேகமாக சுத்த விட்டு பொழுது விடிஞ்சா அப்படி என்னதான் நடக்க போகுது, என்னத்துக்கு இவ்வளோ அவசரப்படுற, என்னாச்சு உனக்கு அப்படின்னு ரோஹிணி கேட்குறாங்க. அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, அக்கா எனக்கு நாளைக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குக்கா, மாமா எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, அது என்னன்னு தான் தெரியல, அது என்னவா இருக்கும் நீ சொல்லலையா அப்படின்னு கேட்கவும், அப்போ ரோஹிணி சொல்கிறாங்க, ஏண்டி ஏதாவது பொருள் வாங்கி தருவார், நாளைக்கு விடிஞ்சா தெரிய போகுது, அதுக்குள்ளே ஏண்டி இவ்வளோ அவசரப்படுற, எங்களையும் சேர்த்து நீ நிம்மதியாக தூங்க விட மாட்டே போல இருக்குது, ஆனால் அளவு கிடந்து சந்தோஷமாக தான் இருக்கேன் இன்னைக்கு, பார்க்குறக்கு ரொம்ப நல்லா இருக்கு ரேவதிங்கிறாங்க ரோஹிணி. அட போக்கா, பொருளோ எதுவாக இருந்தாலும் அவர் சொல்லியிருந்தா என் மனசுக்கு திருப்தியாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ எவ்வளவு ஆவலாக இருக்குது தெரியுமா, என்னதான் சொல்ல போகிறாரோ தெரியலையேன்னு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குக்கா அப்படின்னு ரேவதி சொல்லவும், ரோஹிணி சரி சரி ஏதோ நிம்மதியாக படுத்து தூங்க, எப்படி இருந்தாலும் நாளைக்கு விடிஞ்சதும் கார்த்தி உன்னை கூப்பிடுவாரில்ல, நீ அவர்கிட்ட போய் என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க. ஆனாலும் ரூமுக்கு போய் ரேவதிக்கு தூக்கமே பிடிக்கல. ஆனால் நாளைக்கு என்னதான் நம்மளுக்கு அப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறாரோ தெரியலையே, இவ்வளவு நாளைக்கு அப்புறமா மாமா கிட்ட நம்ம போய் சந்தோஷமாக மனசு விட்டு பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ரேவதி அடுத்த நாள் காலையில் வெடிஞ்சதும் கிளம்பி போயிட்டே இருக்காங்க. அப்போது சந்திராவுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, என்னது ரேவதி என்றைக்கும் இல்லாத திருநாளாக எனக்கு ஃபுல் மேக்கப்பில் போயிட்டுருக்கிறா, அவள் எங்கே போகிறாளா இருக்கும், எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. வந்து ரோஹிணி கிட்ட கேட்குறாங்க. ரோஹிணி எனக்கு தெரியாதுங்கிறாங்க. அப்போ சாயந்தரா விடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிவனாண்டி கிட்ட இதை பற்றி சொல்கிறாங்க. சிவனாண்டியோ, ஓ அப்படியா, அப்போ ஒருவேளை அந்த டிரைவர் பையல் தான் பார்க்க போவாளா, சரி இரு சந்திரா நான் ஆள் வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரேவதி நேராக கார்த்தியை போய் பார்க்குறாங்க. கார்த்தி ரேவதியை பார்த்துட்டு, வா ரேவதி உன்னை தான் நான் எதிர்பார்த்தேங்கிறாங்க. மாமா நீங்கள் என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க, எனக்கு என்ன பரிசு கொடுக்குறீங்க, சர்ப்ரைஸ்ன்னு சொன்னீங்கல்ல அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க ரேவதி. நான் கூட்டிகிட்டு போய் காட்டுறவா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை கூட்டிகிட்டு போகிறாங்க கார்த்தி. போகிற வரைக்கும் கார்த்தியை பார்த்துக்கிட்டே போகிறாங்க. மாமா நமக்காக என்ன வாங்கி வச்சிருப்பாரு, என்ன கொடுப்பாரு, என்ன வாங்கி தர போகிறாரு, இப்படி பல யோசனையில் போயிட்டுருக்குறாங்க ரேவதி. அங்கே போனதும் ஒரு வீட்டுக்கு முன்னாடி நிறுத்துறாங்க. அந்த வீட்டுக்கு பார்த்ததும் ரேவதி அப்படியே பிரமிச்சு போகிறாங்க. என்ன மாமா இது, இந்த வீட்டுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க, இது யாரோட வீடுங்கிறாங்க. இது உன்னோட வீடு, இந்த சாவி அப்படின்னு சொல்லி கார்த்தி அந்த சாவியை ரேவதி கையில் கொடுக்கும்போது ரேவதி மனசில் அப்படியே உல்லாசமாக பட்டாம்பு வச்சு ரொம்ப உயரத்தில் பறக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கண்டாங்க. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, மாமா என்ன சொல்கிறீங்க, விளையாட்டுக்கு சொல்லாதீங்கங்கிறாங்க. இல்லை ரேவதி, இது உனக்காகவே நான் பார்த்து பார்த்து கட்டி வச்சது, நீ உள்ளவா வலது காலை எடுத்து வச்சு வா அப்படின்னு சொல்லி காட்டி ரேவதி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போன ரேவதி, அப்பாடா இவ்வளோ பிரம்மாண்டமான வீடு எனக்காக மாமா பார்த்து பார்த்து கட்டி வச்சுருக்காங்க, இவ்வளோ ஆசைகளையும் மனசில் வச்சுட்டு இருந்த மாமா கிட்ட இது வரைக்கும் நான் பேச முடியாமல் போச்சு, அவரே என்கிட்ட சொல்லவே இல்லை பாரு அப்படின்ட்டு திரும்பி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அதிர்ச்சி தாங்க முடியல, ஆச்சரியமாக இருக்குது. திருமண இடமெல்லாம் ரேவதியும் கார்த்தியோட ஃபோட்டோவாக இருக்குது. ரேவதியோட ஃபோட்டோவும் விதவிதமாக எடுத்து வச்சுருக்காங்க. இதையெல்லாம் பார்த்த ரேவதி, மாமா என்ன இதெல்லாம், இதெல்லாம் நான் தானாங்கிறாங்க. ஆமாம் ரேவதி நீ தான், நீயும் நானும் எப்படியெல்லாம் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டோனோ அந்த மாதிரியெல்லாம் நான் ஃபோட்டோ எடுத்து வச்சு பார்த்துட்ருப்பேங்கிறாங்க. இதை கேட்டு ரேவதி, இவ்வளவு நாளாக உங்கள் மனசுலையும் நான் இவ்வளவு ஆசைகள் நிறைஞ்சிருந்திருக்கேன்னு எனக்கு தெரியும் போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமாங்கிறாங்க. ஆமாம் ரேவதி, முத வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன், நான் உனக்காக சமைச்சு கொடுக்குறேன், நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு கார்த்தி அவங்களா தன் கையால் சமைச்சு கொண்டு வந்து நம்ம ரேவதி கையில் கொடுக்குறாங்க. அதுவும் ஊட்டியும் விடுறாங்க. இதை 2 பேரும் ரசித்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஜன்னல் வழியாக திருட்டு பூனைங்க, அதாவது சந்திராவும் சிவனாண்டியும் எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சிவனாண்டி வச்ச ஆள் வந்து கார்த்தியோட கார் இந்த வீட்டில் நிற்கிதுன்னு சிவனாண்டிக்கு ஃபோனை பண்ணி சொல்லிடுறாங்க. சிவனாண்டியும் அப்படியா சொல்கிற, சரி இரு இப்போவே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சந்திராவுக்கு ஃபோன் பண்ணி, சந்திரா நீ நினச்ச சந்தேகப்பட்டது சரியாக போச்சு சந்திரா, இந்த கார்த்தி பையன் ரேவதியை ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கானா, அந்த வீட்டுக்குள்ளே தான் 2 பேர் இருக்காங்களா, அதுவும் அவன் ஊட்டுறது என்ன இவன் சாப்பிட்றது என்ன ஒருத்தர் மாட்டி ஒருத்தர் கொஞ்சிக்கிட்டு கொண்டிருக்காங்களாம், நீ வா சந்திரா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சந்திராவை கூப்பிட்டுட்டு சிவனாண்டியும் வந்து ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறாங்க. கேடு கட்ட சந்திராவுக்கும் சிவனாண்டிக்கும் தூக்கி வாரி போடுது. கல்யாணமான ஜோடிக, அதுவும் பிரிஞ்சு சேர்ந்துருக்காங்க. ஆனால் கார்த்தி தான் மனசில் இருக்கிற காதலை அப்படியே வீடாக கட்டி தான் பொண்டாட்டி ரேவதிக்காக அன்பளிப்பாக கொடுக்குறாரு. இதை பார்த்த 2 பேரும் அப்படியே அடிவயிறு எரிஞ்சு நின்றுட்டுருக்காங்க. அதையும் தாண்டி பார்த்தீங்களா, நம்மக்கிட்ட பாசமே இல்லாத மாதிரி காட்டிக்கிட்டால இந்த ரேவதி, இப்போ பாருங்களேன் புருஷன் கையால் வாங்கி வாங்கி சாப்பிட்றத அவனும் ஊட்டி விட்றான் பாருங்கள்.
புருஷன் பொண்டாட்டின்னா இப்படி இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி சந்திரா கேட்குறாங்க. ஆமா சந்திரா, என்ன செய்யறது, நீயும் நானும் தான் பிரிஞ்சிருக்கோம். ஆனால் அவங்க 2 பேர் பிரிஞ்ச மாதிரி இருந்துக்கிட்டு எப்படி சேர்ந்துருக்காங்க பாரு சந்திரா, இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணுறோமோன்னு சிவனண்டி அவங்க ஃபீலிங்ஸ் சொல்கிறாங்க. இதை கேட்டு சந்திரா, இல்லைங்க, இவங்க 2 பேர்த்தையும் இப்படியெல்லாம் விடக்கூடாதுங்க, உடனே நம்ம பிரித்து காட்டணும், என்னங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அட என்ன சந்திரா, என்ன பண்ணுறதுன்னு உனக்கா தெரியாது, உடனே போய் உங்கள் அக்காக்காரிக்கிட்ட வீடியோவை எடுத்து காட்டு, உங்கள் அக்காக்காரி வெட்டு விளாசி தள்ளிடுவா, அதுக்கப்புறம் இந்த கார்த்தி பையிலையும் ரேவதியும் சந்திக்கிறக்க விட மாட்டா பாரு அப்படின்னு சொல்லி இவங்க கோணத்தில் யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா கார்த்தியும் ரேவதியும் இனிமேல் நம்மளை யாராலும் எதுக்காகவும் பிரிக்கவே முடியாது அப்படின்னு ரேவதி உறுதியான மனசோட இருக்காங்க. சந்திரா அடுத்த நிமிஷமே போய் சாமுண்டீஸ்வரியை பார்க்குறாங்க. போனதும் அக்காவை பார்க்குறாங்க. அவங்க அக்கா ஏதோ உட்காந்து அமைதியாக யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ பதறிக்கிட்டு ஓடி வர்றாங்க சந்திரா. ஐயோ அக்கா அக்கா, உனக்கு நடக்கிறதெல்லாம் தெரியுதா தெரியலையா, நீ இவ்வளவு அமைதியாக இருக்கேக்காங்கிறாங்க. ஏய் சந்திரா, என்னடி ஆச்சு, ஏண்டி இப்படி பதட்டமாக ஓடி வந்த, என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க சாமுண்டீஸ்வரி. கேட்ட சந்திரா, அக்கா உனக்கு தெரியாத என்னெல்லாம் நடக்குது தெரியுமா, இந்த ரேவதி உனக்குன்னு தெரியாமல் அந்த கார்த்தி பையன் கூட போய் ஒரு வீட்டில் தங்கியிருக்காக்கா. அது மட்டுமா, அந்த கார்த்தி பையன் அவளுக்கு ஊட்டுறதுன்னு இவளும் அதை வாங்கி சாப்பிட்றதுன்னு 2 பேரும் கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருக்காங்கக்கா. ஆனால் நம்ம முன்னாடி 2 பேரும் வேண்டா வெறுப்பா வெறுத்து ஒதுக்குற மாதிரி பிரிச்ச மாதிரி நடிச்சாங்கல்லக்கா, அதெல்லாம் பொய்யக்கா, உன்னை ஏமாத்துறதுக்கு இப்படியெல்லாம் தந்திரம் பண்ணிட்டு போயிட்டாங்கக்காங்கிறாங்க. இது கேட்ட சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இதை பார் சந்திரா, நீ அடிக்கடி இப்படித்தான் தப்பு பண்ணுற, உன் மாமா விஷயத்துலையும் இப்படித்தான் தப்பு பண்ண, நீ சொன்னதை நானும் போய் கேட்டேன், அப்புறம் பார்த்தா ஊருக்கு முன்னாடி என் புருஷனை நான் தலகுனிய வச்சதை நினச்சி எனக்கு இன்னும் வரைக்கும் அசிங்கமாக இருக்குது தெரியுமா. அந்த பார்வதின்னு ஒருத்தி உங்கள் மாமாவை எவ்வளவு கேவலப்படுத்திட்டா, பணத்துக்கு ஆசைப்பட்டு தப்பு தப்பாக கெட்ட பேர் வச்சு விட்டுட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் இந்த டிரைவர் பையன் தானே உண்மையை நிரூபித்து காட்டி நம்ம மான மரியாதையை காப்பாற்றினாரு. அப்படிப்பட்டவரை திரும்பவும் நம்ம ரேவதி கூட சேர்த்து பிச்சு பேசிகிட்டு இருக்க. ஏய், உனக்கு பிடிக்கலைன்னா இப்படி தான் யாரையாவது தவறாக பேசி சொல்லுவியா, இனிமேல் இந்த மாதிரியெல்லாம் பேசுனேன்னு வச்சுக்கோ, சப்பு சப்புன்னு அரைஞ்சிருவேன் சந்திரா. இதுக்கப்புறமா நீ அந்த டிரைவர் பையலை பற்றியோ இல்லை என் பொண்ணை பற்றியோ இப்படியெல்லாம் பேசாத, என் பொண்ணை பற்றி எனக்கு நல்லா தெரியும், உன் மாமாவை புரிஞ்சுக்காம நான் தப்பாக நினச்ச மாதிரி இப்போ ரேவதியை பற்றியும் தப்பாக நினைக்கிற மாதிரி வச்சிடாத. ரேவதி நான் சொன்னால் கேட்பா, நான் சொன்ன மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னவ இப்போ திரும்பவும் எனக்கு பிடிக்காத மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுவாளா. அந்த டிரைவர் பையலெல்லாம் அவள் கல்யாணம் பண்ணிக்க மாட்டா, அதுவும் என்னோட சம்மதம் இல்லாமல் அவள் செஞ்சுக்கவே மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. ஐயோ அக்கா, நீ தெரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான், நான் சொன்னேன் நீ நம்பவே மாட்டீங்களக்கா அப்படின்னு சந்திரா பாவமாட்ட முகத்தை வச்சுக்கிட்டு சொல்கிறாங்க. இது கேட்ட சாமுண்டீஸ்வரி, சந்திரா இதுக்கப்புறமா நீ என்கிட்ட விளையாடாது சந்திரா, ஒழுங்கு மரியாதையாக இருங்கிறாங்க. நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும், நான் உன்னை கையோடு கூட்டிகிட்டு போகலான்னு தான் வந்திருக்கேன், நீ வாக்கா அப்படின்னு சொல்லி சந்திரா கூப்பிடுறாங்க. சாமுண்டீஸ்வரி, என்ன சந்திரா இந்த விஷயத்தை விடவே மாட்டியா, நீ யாரையோ பார்த்துட்டு என் பொண்ணு ரேவதின்னு சொல்லிட்டு இருக்க, என்கிட்டயெல்லாம் சொல்லாமல் அப்படியெல்லாம் போக மாட்டேன் இந்த ரேவதி, ஏன் நீ இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்லவும், ஐயோ அக்கா, நான் நம்பருக்காகத்தான்க்கா உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், நீயே வந்து நேராக பாரு அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரியை சந்திரா வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே பார்த்தா சிவனாண்டி, என்னாச்சு சந்திரா போனவளை இன்னும் காணுமே, சீக்கிரம் வந்தாவள நல்லாயிருக்கும், கையும் களவுமா பிடிச்சிடலாம், இன்னும் சந்திரா என்னதான் பண்ணிட்டு இருக்காளோ அப்படின்னு சிவனாண்டி தடுமாறிக்கிட்டு இருக்காரு. இங்கே பார்த்தா கார்த்தியும் ரேவதியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறி சாப்பாடு ஊட்டி சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. ரேவதி, உனக்காக ஒரு ரூம் ரெடி பண்ணியிருக்கேன், நீ வந்து பாருன்னு சொல்லி கார்த்தி ரேவதியோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ரேவதிக்கு தேவையான புடவை, சுடிதாரு, நகை, இன்னும் வேணுங்கிற ஆடம்பர பொருளெல்லாம் நிறைய வாங்கி வச்சுருக்காங்க. அதையெல்லாம் பார்த்த ரேவதி ஆச்சரியப்பட்டு போகிறாங்க. என் மேலே இவ்வளோ விருப்பமா, எனக்கு பிடிச்சது எல்லாம் வாங்கி வச்சுருக்கீங்க, எல்லாமே எனக்கு பிடிச்ச டிசைனாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சுடிதாரெல்லாம் எடுத்து எடுத்து பார்க்குறாங்க, நகையும் பார்க்குறாங்க, வச்சு வச்சு பார்க்குறாங்க. சந்தோஷத்தில் ஓடி வந்ததும் நம்ம கார்த்தியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. மாமா, அதே மாதிரி என்னைக்கும் நான் சந்தோஷமாக இருக்கணும், இந்த நாளை நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது உனக்கு ஒன்று காட்டுறவா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் ரேவதி கார்த்தி 2 பேரும் கல்யாணமான ஃபோட்டோவை எடுத்து காட்டுறாங்க. அந்த ஆல்பத்தை பார்த்ததும் ரேவதி ரொம்ப ஆர்வமாக அதை விரிச்சு விரிச்சு பார்க்குறாங்க. பார்க்கும்போது, என்ன மாமா இது, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்க, நான் மட்டும் ஏன் இப்படி உம்முன்னு இருக்கேன் அப்படின்னு ரேவதி கேட்குறாங்க. அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, ஏன்னு கேட்டால், நீ மகேஷ்னு ஒருத்தரை விரும்பினேன், அவன் ரொம்ப கெட்டவன், அதுக்கப்புறம் உங்கள் அம்மா அவன் யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா என்னத்தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க, அப்போவெல்லாம் என்னை பார்த்தாவே உனக்கு பிடிக்காது ரேவதி, நாளாக நாளாகத்தான் என்னோட பழக்க வழக்கங்களை பார்த்துட்டு உன் மனசு மாற ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் நீ என்ன நேசித்த, நானும் உன்னை நேசித்தேன், 2 பேரும் வெளியூரெல்லாம் போயிட்டு வந்தோம், அதுக்கப்புறம் நான் யாருங்கிற உண்மை அத்தைக்கு தெரிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் தான் என்ன வேண்டான்னு சொல்லி விவரத்து பண்ணியே ஆகணும்னு உன்கிட்டையும் கையெழுத்து வாங்கினாங்க, என்கிட்டையும் கையெழுத்து வாங்கினாங்க, அதையும் தாண்டி நீ என் கொடுத்தா வாழ்வேன்னு சொன்னேன், அப்படி இப்படின்னு நமக்கு கல்யாணமாகி வருஷமே முடிஞ்சது. அந்த வருஷத்துல கல்யாண நாள் கொண்டாடலாங்கிறதுக்காகத்தான் எனக்காக நீ பைக் வாங்க போயிட்டு திரும்பி வரும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு.
அதுக்கப்புறம் தான் உனக்கு நடந்தது எல்லாமே மறந்து போச்சு ரேவதிங்கிறாங்க கார்த்தி. இதை கேட்ட ரேவதி அப்படியே கண்ணில் கண் கலங்கி அழுதுட்டு இருக்காங்க. ரேவதி எதுக்கு பழகுற? இப்போதான் நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமா இருக்கோம்ல, பழச மறந்துடுங்கிறாங்க. இல்லை மாமா, உங்களை எவ்வளோ நான் கஷ்டப்படுத்தியிருக்கேன், என்னை மன்னிச்சிடுங்கங்கிறாங்க ரேவதி. ரேவதி சொன்னதை கேட்ட கார்த்தி, ரேவதி நான் என்னைக்குமே உன்னை தப்பாக நினச்சதில்ல. நீ எது செஞ்சாலும் அதை சந்தோஷமா நான் ஏற்றுக்குவேன். எப்போவுமே நான் உன்னை கஷ்டமாக பார்த்ததும் இல்லைன்னு சொல்கிறாங்க. கார்த்தி சொன்னதை கேட்ட ரேவதி கட கட கடன்னு கண்ணீராக ஊற்றுறாங்க. இதை பார்த்ததும் கார்த்திக்கு அப்படியே மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ரேவதி நீ அழுகாத, நீ அழுத என் மனசு தாங்காது. சரிவா, உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படியா, என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. வீடு ஃபுல்லாக பலூன் கட்டி வச்சுருக்காங்க. அங்கே 5-6 பேர், நிறைய பேர் நிற்கிறாங்க. அதையெல்லாம் பார்த்த ரேவதி, ஆமாம் இவங்கெல்லாம் யாருங்கிறாங்க. இன்னைக்கு நம்ம ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு ஸ்டாஃப் பிரியா, அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாளுங்கிறாங்க. கார்த்தி ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இன்னைக்கு அந்த பிறந்த நாள் கொண்டாடலாம். இப்போ கண்டிப்பாக உங்கள் அம்மாவும் சித்தியும் இங்கே வருவாங்க. நீ வந்தது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்து நிரூபிச்சு காட்டுன்னு சொல்லுவாங்க. சன்னல் வழியா சிவனாண்டியும் உங்கள் சித்தியும் நின்னதை நான் பார்த்தேங்கிறாங்க கார்த்தி. இதை கேட்ட ரேவதி, ஓ அப்படியா, அப்படின்னா அவங்கள எப்படியாவது மூக்கை உடச்சி விடணுமாமா, இப்படியே விடக்கூடாது. எங்கள் சித்திக்கு நாளுக்கு நாள் ரொம்ப திமிரு ஜாஸ்தியாக போயிடுச்சு. எங்கள் சித்தி சொல்கிறத எங்கள் அம்மாவும் கேட்டுட்டு இருக்காங்க. சரி இது நல்ல ஒரு பல்ப் கொடுக்கணும் அப்படின்னு நினச்ச ரேவதி, சரி மாமா இந்த பிறந்த நாளை நாங்கள் கொண்டாடுறோம், நீங்கள் போய் எப்படி அம்மாவை சமாளிப்பீங்கன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன், சமாளிச்சுக்குவேன்னு சொல்லிட்டு இது கார்த்தி யாரும் பார்க்காத இடத்துல போய் மறைஞ்சு நின்றுட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தா சந்திரா சாமுண்டீஸ்வரியை கூட்டிகிட்டு வராங்க. அக்கா பாத்தியாக்கா, கேஆர் இல்லம்னு போட்டிருக்கு, அப்போ என்னக்கா அர்த்தம்? கார்த்தி ரேவதியோட வீடு தானே இது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி ஒரு நிமிஷம் குழம்பி போய் நிற்கிறாங்க. ஏடி சந்திரா, யார் வீட்டையோ இப்படியெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கேன், ஏண்டி அவன் இதுக்கடி இவளுக்காக வீடு கட்டி கொடுக்க போகிறான்? அப்படிப்பட்டவன் கிடையாது, அந்த அளவுக்கு செய்யக்கூடிய ஆளும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. இதை கேட்ட சந்திரா, ஐயோ அக்கா நீ தெரிஞ்சுக்கிட்டதே அவ்வளவுதான், முதல்ல உள்ள வந்து பாரு, 2 பேரும் என்னம்மா கூத்தடிச்சு கும்மாளம் போட்டுட்டு இருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லி சந்திரா கதவை பட்டார்னு திறந்துக்கிட்டு சாமுண்டீஸ்வரியை கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ரேவதி அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் நிறைய பேர் நின்றுட்டு ஹாப்பி பர்த்டே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததும் சாமுண்டீஸ்வரி சந்திராவை முறைக்கிறாங்க. சந்திரா, ஐயோ என்னது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோமே இவங்க 2 பேர் மட்டும்தானே இருந்தாங்க, இந்த கார்த்தி ரேவதிக்கு ஊட்டி விடவும் ரேவதி கார்த்திக்கு ஊட்டி விடவும் இந்த கண்கொள்ளா காட்சி தானே நான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ என்னடான்னு பார்த்தா ரேவதி மட்டும் நிற்கிறா, அந்த கார்த்தி பையன் எங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லி சந்திரா அங்கங்கே தேடுறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, ஏ சந்திரா, கேஆருங்கிற வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்களா? ஏண்டி இப்படியெல்லாம் சந்தேகப்பட்டு இப்படி என்னை இழுத்திட்டு வந்தேன்? என் பொண்ணை பற்றி எனக்கு நல்லா தெரியுண்டே, தேவையில்லாமல் இப்போ இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டியே, என் புள்ள ரேவதி என்னை பற்றி என்னடி நினைப்பா? ஏண்டி அவன் மேலே சந்தேகப்பட்டு வந்து தேடிக்கிட்டு வந்து பார்த்த மாதிரியெல்லாம் என்ன தப்பாக நினைப்பா? ஐயோ அக்கா, நீ சொல்கிறதாக்கா கரெக்டு, அவள் உண்மையிலேயுமே கார்த்தியோட உறவத்தாக்கா இருக்கா அப்படிங்கிறாங்க சந்திரா. அதை கேட்டதும் சாமுண்டீஸ்வரி ஓங்க பலார்னு வர அற விடுறாங்க. இதை பாருடி, நீ இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருந்தே, நீ கொஞ்சம் கூட சரியில்லை பார்த்துக்கோ, என் பிள்ளைகளையும் என் புருஷனையும் தப்பு தப்பாக பேசுகிறது தான் உனக்கு வேலையா? இனி உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? அப்படி சந்திராவுக்கு பலார்னு ஒரு அற விட்டு